பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய பேருதவியால் துரூசுல் லுகத்தில் அரபியா உடைய முதல் பாகத்தை நாம் முடித்து விட்டோம். அதைத் தொடர்ந்து அந்த பாகத்தில் அல் ஜுசுல் அவ்வல் முதல் பாகத்தில் இடம்பெறக்கூடிய இலக்கண சட்டங்கள் என்னென்ன என்பதை ஹேண்டவுட் மூலமாக நாம் பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் கடந்த வகுப்புகளில் தமாயிர்கள் ஜர்ருடைய எழுத்துடன் சேர்ந்து வரும்போது எப்படி சொல்ல வேண்டும், வர்ஃபுடன் சேர்ந்து வரும்போது எப்படி சொல்ல வேண்டும், அதனுடைய சர்ஃப் ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன அன்த அன்துமா அன்துமா அன்தி அன்துமா அன்துன்ன அன நஹ்னு, இந்த சர்ஃபானது இந்த தமாயிர் இது முன்ஃபஸிலாக வரக்கூடியது முத்தஸிலாக வரக்கூடிய பிரதி பெயர் சொற்களின் சர்ஃப் எப்படி செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் பார்த்தோம். இதில் கவனமாக நாம் ஜர்ருடைய இந்த இடத்துல அதாவது லாமுக்கு பிறகு வரும்போது லஹு, ஜர்ருடைய எழுத்தான பிக்கு பிறகு வரும்போது பிஹி, அன்ஹு, அன்னுக்கு அடுத்து வரக்கூடிய சமயத்தில் அன்ஹு, ஐந்தஹு, மஅஹுன்னு வருது. இந்த மாதிரியான சிறிய சிறிய மாற்றங்களை எல்லாம் நம்ம நோட் பண்ணி குறித்து கொள்ள வேண்டும். பைத்தி, அதே சமயத்தில் ஃபி பைத்திஹிமா, அதே சமயத்தில் அன்னுக்கு அடுத்து வரும்போது அன்ஹுமா, இந்த மாதிரி எல்லாம் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்களை குறித்து கொண்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய பக்கத்தில் வரக்கூடிய இந்த பகுதியில் இடம்பெறக்கூடிய தம்ரீனை செய்து பார்க்க வேண்டும். சொல்லி பார்த்தால்தான் சில தடுமாற்றங்கள் நமக்கு கிளியர் ஆகும், நீங்கும். ஆகவே தடுமாற்றங்கள் நீங்குவதற்கு, சரியான வார்த்தை அமைப்பை புரிந்து கொள்வதற்கு சர்ஃப் செய்து பாருங்கள், பயிற்சிகளை செய்து பாருங்கள். இந்த பகுதியில் பயிற்சிகள் செய்யும் போது டவுட், சந்தேகம் வந்தால் முந்திய பக்கங்களில் இடம்பெறக்கூடிய இந்த உதாரணங்களை பார்த்து கொள்ளுங்கள். இது மிக முக்கியமானது. அதே போல தமாயிர்கள் தொடர்பான இலக்கண சட்டங்களை கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். தமீருன் முத்தஸிலுன், தமீருன் முன்ஃபஸிலுன், தமாயிர்கள் அனைத்தும் மப்னி என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். இது போன வகுப்பில் நாம் தெரிந்து கொண்ட பாடமாகும். ஜர்ருடைய எழுத்துக்கள் ஜாருன் வ மஜ்ரூருன், அதற்கான உதாரணங்களை எல்லாம் கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். அதே போல ஃபஅலுடன் சேர்ந்து வரக்கூடிய மீசானில் படித்த அந்த சர்ஃபை நாம் பார்த்தோம். அதில் இடம்பெறக்கூடிய ஃபாயில் எதுல ஃபாயில் முஸ்ததிர் மறைந்து வருது. 14 அமைப்புகளில் 2 அமைப்புகளில் தஹபத்தில் பமீரானது முஸ்ததிருன் ஃபாயிலுன் முஸ்ததிருனாக வருது. சில இடங்களில் பாரிசுன் ஃபாயிலானது வெளிப்படையாகவும் வரும். சரிங்களா? அப்ப இந்த பாடத்தில் குறிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, அலிஃபுல் விகாயாவை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். அலிஃபுல் விகாயா இது மிக முக்கியமான ஒரு குறித்து கொள்ளக்கூடிய ஒரு புதிய தகவல். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதை தொடர்ந்து இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது முதாஃபுன் வ முதாஃபுன் இலைஹி. மிக முக்கியமான இலக்கணமாகும் இது. பல இடங்களில் வரக்கூடிய இலக்கண சட்டம்தான் இந்த முதாஃப் வல் முதாஃபு இலைஹி. தனியாக சொன்னால் முதாஃபுன் வ முதாஃபுன் இலைஹி ரெண்டுமே சொல்லலாம், மாரிஃபா நக்கிராவாகவும் சொல்லலாம். The possessive or genitive case என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுது. முதாஃப் முதாஃப் இலைஹி. இதை நம்ம புரிதலுக்காக இப்படியும் சொல்லலாம். முதாஃப் உரிமையாக்கப்பட்ட பொருள், முதாஃப் இலைஹி உரிமையாளர். இந்த மாதிரி புரிதலுக்கான ஒரு அமைப்பை நாம் தெரிந்து கொள்ளலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். முதாஃப் இலைஹி, முதாஃப் உடைய சட்டம் என்னன்னு சொன்னா, அதுல
தன்வீன் வராது, அல்லும் வராது. முதாஃபில் தன்வீன் வராது, அல்லும் வராது. முதாஃப் இலேஹி எப்போதும் மஜ்ரூராக இருக்கும். இதான் சட்டம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். முதாஃப் இலேஹிக்கான குர்ஆன் ஹதீஸில் வரக்கூடிய பல உதாரணங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. நாம் ஒன்று ஒன்றா படித்து அர்த்தங்களை விளங்கி கொள்ளலாம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். பைத்துல்லாஹ் அல்லாஹுடைய வீடு, ரசூலுல்லாஹ் அல்லாஹுடைய தூதர், நஸ்ருல்லாஹ் அல்லாஹுடைய உதவி, அம்ருல்லாஹ் அல்லாஹுடைய கட்டளை, அப்துல்லாஹ் அல்லாஹுடைய அடிமை, நாகத்துல்லாஹ் அல்லாஹுடைய பெண் ஒட்டகம், யோமுல் ஃபஸ்லி தீர்ப்பு நாள், லைலத்துல் கத்ரி மகத்துவமிக்க இரவு, மிஸ்காலு தர்ரத்தின் அணு அளவு, ஃபீ தீனில்லாஹி இதில் முதல்ல வரக்கூடியது முதாஃப், அடுத்து வரக்கூடியது முதாஃப் இலைஹி. பொதுவாக ஒரு இஸ்மானது துவக்கத்தில் வரும்போது முபுத்ததாவாகவும் மர்ஃபூஆகவும் இருக்கும். அந்த அடிப்படையில் இங்கே எல்லாம் முபுத்ததா வரனால மர்ஃபூஉன் அலாமத்து ரஃபஇ அضம்மத்து, இது முதாஃபா இருக்கனால தன்வீன் வராது. முதாஃப் இலைஹி தர்ரத் என்பது முதாஃப் இலைஹி. ஃபீ தீனில்லாஹி அல்லாஹுடைய மார்க்கத்தில், ஃபீ ஹர்ஃபு ஜர்ரின், தீனி இஸ்முன் மஜ்ரூருன் ஜர்ரு செய்யப்பட்ட பெயர்ச்சொல், முதாஃபுன் அல்லாஹி முதாஃப் இலைஹி. பி ரப்பில் ஃபலக் அதிகாலையின் இறைவனிடம், விடியற்காலையின் இறைவனிடம். பா ஹர்ஃபு ஜர்ரின் ரப்பி மஜ்ரூருன் முதாஃபுன், அல் ஃபலக்கி முதாஃப் இலைஹி மஜ்ரூருன். பி அஸ்ஹாபில் ஃபீல் யானை படையினர்கள் சூரா ஃபீலில் வரக்கூடிய வார்த்தை வாசகங்கள். பா ஹர்ஃபு ஜர்ரின் அஸ்ஹாபி மஜ்ரூருன் முதாஃபுன், அல் ஃபீலி முதாஃப் இலைஹி. அலா தஆமில் மிஸ்கின் ஏழைக்கு உணவளிக்க பிறரை அவன் தூண்டுவதில்லை. அலா ஹர்ஃபு ஜர்ரின் தஆமி மஜ்ரூருன் முதாஃபுன், அல் மிஸ்கீனி முதாஃப் இலைஹி. பிஸ்மில்லாஹ் அல்லாஹுடைய பெயரால். பா ஹர்ஃபு ஜர்ரின் இஸ்மி மஜ்ரூருன் முதாஃபுன் அல்லாஹி முதாஃப் இலைஹி. வஅதுல்லாஹி ஹக்குன் அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையாகும். வஅது முதாஃப் முப்ததா முதாஃப், அல்லாஹி முதாஃப் இலைஹி, ஹக்குன் ஹபர். அதாபுல்லாஹி அல்லாஹுடைய தண்டனை, அதாபு முப்ததா முதாஃப், அல்லாஹி முதாஃப் இலைஹி, ஷதீதுன் ஹபர் அல்லாஹுடைய வேதனையானது தண்டனையானது ஷதீதுன் கடுமையானதாகும். நஸ்ருல்லாஹி கரீப் அல்லாஹுடைய உதவி நெருக்கத்தில் இருக்கிறது. நஸ்ரு முப்ததா முதாஃப், அல்லாஹி முதாஃப் இலைஹி, கரீபுன் ஹபர். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறார்கள். முஹம்மதுன் முப்ததா முதாஃப், ரசூலு ஹபர், முஹம்மதுன் முப்ததா, ரசூலு خبر مضاف، الله مضاف إليه. محمد صلى الله عليه وسلم முபத்ததா அப்துல்லா அல்லாஹுடைய அடியாராக இருக்கிறார்கள். அப்து முஹம்மதுன் முபத்ததா மர்ஃபூஉன், அப்து ஹபருன் வ முதாஃபுன், அல்லாஹி முதாஃப் இலைஹி. இந்த மாதிரி தர்கீப் சொல்லி 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 அப்படியே மனதுல பதிய வைக்க வேண்டும். அல் கஅபத்து கஅபா, அல் கஅபத்து கஅபா ஆலயம் அப்படின்னு சொல்லலாம். கஅபா சதுர வடிவில் இருக்கக்கூடிய ஆலயம், சதுரமாக இருக்கக்கூடியதுக்கு கஅபா.
பைத்துல்லாஹ் அல்லாஹுடைய வீடாகும். அல் கஅபத்து முப்ததஉன் மர்ஃபூஉன் பைத்து ஹபருன் முதாஃபுன் அல்லாஹி முதாஃப் இலைஹி. அல் குர்ஆனு குர்ஆன் கிதாபுல்லாஹ் அல்லாஹுடைய வேதமாகும். அல் குர்ஆனு முப்ததா மர்ஃபூஉன் முப்ததஉன் மர்ஃபூஉன் கிதாபு ஹபருன் முதாஃபுன் அல்லாஹி முதாஃப் இலைஹி. கவுலுர் ரசூலி ஹக்குன் இந்த தூதரின் வார்த்தை உண்மையானதாகும், உண்மையாகும். கவுலு முப்ததா முப்ததஉன் மர்ஃபூஉன் வ முதாஃபுன் அர் ரசூலி முதாஃப் இலைஹி. ஹக்குன் ஹபருன் மர்ஃபூஉன் அலாமத்து ரஃபஇ அத்தம்மத்து. அஸ்ஹாபுல் கஹ்ஃபி குகைவாசிகள், ஷபாபுன் இளைஞர்கள், இளைஞர்கள் ஆவார்கள், இளைஞர்கள் ஆவார்கள். அஸ்ஹாபு முப்ததா மர்ஃபூஉன் வ முதாஃபுன் அல் கஹ்ஃபி முதாஃபுன் இலைஹி. ஷபாபுன் இளைஞர்கள், ஹபருன் மர்ஃபூஉன் அலாமத்து ரஃபஇ அத்தம்மத்து. ஃபதுலுல்லாஹி அஸீம் அல்லாஹுடைய ஃபضல் கிருபை, அல்லாஹுடைய ஃபضல். ஃபضலுக்கு இந்த இடத்துல என்ன அர்த்தம்? கிருபை, உபகாரம். சற்று நேரத்துக்கு முன்பாக நடத்தப்பட்ட அஜ்னாஸ் என்ற பாடத்தில் பார்த்தோமா இல்லையா? ஃபضலுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. அதுல ஒரு அர்த்தம் தான் என்னது? இஹ்சான், உபகாரம், கிருபை செய்தல். ஃபضலுல்லாஹ் அல்லாஹுடைய கிருபை அஸீமுன் மிக மகத்தானதாகும். ஃபضலும் முப்ததா முப்ததஉன் மர்ஃபூஉன் வ முதாஃபுன் அல்லாஹி முதாஃபுன் இலைஹி. அஸீமுன் கபருன் மர்ஃபூஉன் அலாமத்து ரஃப்இ அத்தம்மத்து. அஷ்ஷைத்தானு அதுவுல் இன்சான். இதெல்லாம் கண்டிப்பா உஸ்தாதாக்கள் மாணவிகளிடம் உரையாடும் போது, பாடம் நடத்தும் போது இந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்த. அஷ்ஷைத்தானு அதுவுல் இன்சான், ஷைத்தான் மனிதனின் எதிரியாவான். இந்த சென்டென்ஸ்லாம் மேக் பண்ண சொல்லணும், உருவாக்க சொல்ல வேண்டும். அஷ்ஷைத்தான், ஷைத்தான் முப்ததா முப்ததஉன் மர்ஃபூஉன் அதுவு ஹபருன் வ முதாஃபுன் அல் இன்சானி முதாஃபுன் இலைஹி. ஹாதா ஃபضலு கலாமில்லாஹ், இது அல்லாஹுடைய வார்த்தையின் சிறப்பாகும். ஹாதா முப்ததஉன், ஹாதா முப்ததஉன் மர்ஃபூஉன் வ மப்னியுன். ஹாதால ஹாதா தான் எல்லா இடத்துலையும் படிப்போம், அது என்ன செய்யாது? மாறாது. ஃபضலு ஹபருன் முதாஃபுன் கலாமி முதாஃப் இலைஹி முதாஃபுன் அல்லாஹி முதாஃப் இலைஹி. இப்ப இங்க எத்தனை முதாஃப் இலைஹி வருது? 2 முதாஃப் இலைஹி வருது, 2 முதாஃபும் வருது. இந்த மாதிரிலாம் நம்ம தெரிந்துக்கணும். ஃபضலு خبر مضاف، فضل خبر مضاف، கலாமி முதாஃப் இலைஹி வ முதாஃப். முதாஃப் இலைஹி வந்த பிறகு மீண்டும் முதாஃபாக வருது. அல்லாஹி முதாஃப் இலைஹி மஜ்ரூருன். இது அல்லாஹுடைய வார்த்தையின் சிறப்பாகும். இந்த இதாஃபத்துடைய மஅனா என்னென்ன நோக்கங்களுக்காக இதாஃபத் செய்யப்படுது என்ற தனி பாடம் இருக்குது. அந்த பாடத்தை படிக்கும்போது இதாஃபத்துடைய நோக்கங்களை அறிந்து நம்ம அர்த்தங்கள் வைக்க வேண்டும். பைத்துல்லாஹி அல்லாஹுடைய ஆலயம் அஸீமன் மிக மகத்தானதாகும். பைத்து முதாஃப் முப்ததா
முப்ததஉன் வ முதாஃபுன் அல்லாஹி முதாஃப் இலைஹி அதீமுன் ஹபருன் மர்ஃபூஉன். ஹுவ மாலிக் யௌமித்தீன், அவன் தீர்ப்பு நாளின் அதிபதி. ஹுவ முப்ததஉன், இப்ப முப்ததான்னு சொல்லும் போதே மர்ஃபூஉன் வ மப்னியுன், அத்தமாயிர அனைத்துமே என்னென்னு படித்தோம்? மப்னின்னு படித்தோம். மப்னின்னா என்ன அர்த்தம்? கடைசி வார்த்தையின் கடைசி எழுத்தில் ஹரக்காத்துகளின் மாற்றம் எதுவும் வராது. எப்படி அது வாசிக்கப்படுதோ அதே நிலைதான் எல்லா இடங்கள்லையும் இருக்கும். ஹுவ 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 தான் வரும். அதுக்கு முன்னால் ஜர்ருடைய எழுத்து வந்தாலும் பிஹி என்ற பிஹி அல்லது லஹு என்ற அமைப்பிலே மாற்றமாகுமே தவிர, ஆனா அது இந்த லமாயிர்கள் அனைத்துமே மப்னியான நிலையில் உள்ளதாகும். மர்ஃபுஆன இடங்களில் எல்லா இடத்துலையும் ஹுவ ஹுவ முன்ஃபஸிலா வரும்போது ஹுவ ஹுவ என்றுதான் வாசிக்கப்படும். ஹுவ முப்ததஉன் மர்ஃபூஉன் வ மப்னியுன். மாலிகு ஹபருன் முதாஃபுன் யௌமி முதாஃப் இலைஹி முதாஃபுன் அத்தீனி முதாஃப் இலைஹி. இந்த மாதிரி இங்க ரெண்டு முதாஃப் முதாஃப் இலைஹி வருகிறது. தலபுல் இல்மி, இந்த ஹதீஸ் தஈஃபானது, ஆனால் கருத்து மஅனா சஹீஹானது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். மீண்டும் நாம் அதை தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். தலபுல் இல்மி, கல்வியை தேடுவது, ஃபரீதத்துன், கட்டாய கடமையாகும். தலபு முப்ததஉன் முதாஃபுன் அல் இல்மி முதாஃப் இலைஹி ஃபரீதத்துன் ஹபருன் மர்ஃபூஉன். அல்லாஹு சரீஉல் ஹிசாப், அல்லாஹ் மிக வேகமாக தீர்ப்பு செய்யக்கூடியவன், விசாரிக்கக்கூடியவன். விசாரணையை, ஹிசாப்னு சொன்னா விசாரணை, விசாரணையை மிக விரைவாக செய்யக்கூடியவன். அல்லாஹு முப்ததஉன் சரீஉ ஹபருன் வ முதாஃபுன் அல் ஹிசாபி முதாஃப் இலைஹி. அத்துன்யா, இந்த உலகம், மஸ்ரஅத்துல் ஆஹிரா, மறுமையின் விளை நிலமாகும், மறுமையினுடைய விளை நிலமாகும். அத்துன்யா முப்ததஉன் மஸ்ரஅத்து ஹபருன் மர்ஃபூஉன் வ முதாஃபுன் அல் ஆஹிரத்தி முதாஃபுன் இலைஹி. அல்லாஹு ரப்புன் நாஸ், அல்லாஹ் மக்களின் இறைவனாவான். அல்லாஹு முப்ததஉன் ரப்பு ஹபருன் முதாஃபுன் வ முதாஃபுன் அன்னாசி முதாஃபுன் இலைஹி. அல்லாஹு மலிக்குன் நாஸ், அல்லாஹ் மக்களின் அரசன். மாலிக்ன அதிபதி, மலிக்ன அர்த்தம் அரசன். அல்லாஹ் முப்ததஉன் மலிக்கு ஹபருன் முதாஃபுன் அன்னாசி முதாஃப் இலைஹி. அல்லாஹு, அல்லாஹ், இலாஹுன் நாஸ், மக்களின் வணக்கத்திற்குரிய நாயன். அல்லாஹு முப்ததஉன் இலாஹு ஹபருன் வ முதாஃபுன் அன்னாசி முதாஃபுன் இலைஹி. குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைக்கக்கூடியதே, மரணத்தை சுவைக்கக்கூடியதே. குல்லு முப்ததஉன் முதாஃபுன் நஃப்ஸின் முதாஃப் இலைஹி ذائقத்து ஹபருன் மர்ஃபூஉன் வ முதாஃபுன் அல் மௌத்தி முதாஃப் இலைஹி. எப்படியெல்லாம் முதாஃப் இலைஹியுடைய பயன்பாடு வருது என்பதை கவனித்து பாருங்கள். யௌமுல் ஜும்ஆத்தி யௌமுல் ஈத், ஜும்ஆவுடைய தினம் பெருநாள் தினமாகும். யௌமு முப்ததா முதாஃப் அல் ஜும்ஆத்தி முதாஃப் இலைஹி. ஜும்ஆத்தி ஜும்ஆத்தி என்றெல்லாம் அதை சொல்லலாம், இந்த வார்த்தையே சொல்லலாம். யௌமு ஹபர் முதாஃப் அல் ஈதி முதாஃப் இலைஹி. அஃதலு ذிக்ரி, ذிக்ரில் மிக சிறப்பு வாய்ந்த ذிக்ர்
அப்ப அஃதல் என்பது என்ன இஸ்மு தஃதீல் லில் முதக்கர் அப்படின்னு நம்ம படித்த அந்த பாடத்துக்கு போயிடணும். அஜ்னாஸுடைய பாடத்துக்கு போயிடணும். அஃதல்னு படிச்ச உடனே என்ன செய்யணும்? டக்குன்னு வரணும் இஸ்மு தஃதீலில் முதக்கரு என்ற அந்த அடைப்பெயர் வந்துவிட வேண்டும். அதற்கான அந்த பெயர் என்ன என்ற அர்த்தம் மனதில் வர வேண்டும். அஃதல் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தை என்ன? இஸ்மு தஃதீலில் முதக்கர். அஃதல் திக்ரில் தியானிப்பதில் நினைவு கூறுவதில் மிக சிறந்த திக்ர் நினைவு கூறுதல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற நினைவு கூறுதலாகும். லா இலாஹ இல்லல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வஅஃதலு துஆஇ பிரார்த்தனையில் மிக சிறப்பிற்குரிய பிரார்த்தனை அல்ஹம்துலில்லாஹ் அனைத்து புகழும் அல்லாஹ்விற்கே உரியதாகும் என்று கூறுவது பிரார்த்தனையில் மிக சிறப்பிற்குரிய பிரார்த்தனையாகும். வாவ் ஹர்ஃப் அத்ஃபின் அஃதலு மஅதூஃபுன் முதாஃபுன் அத்துஆஇ முதாஃப் இலைஹி. அஃதலு முப்ததாவாகவும் இருக்குது, முதாஃப் அத்துஆஇ முதாஃப் இலைஹி. அல்ஹம்து ஹபர் லில்லாஹி ஜாருன் வ மஜ்ரூருன். அஃதலு துஆஇ துஆவில் மிக சிறப்பிற்குரியது அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்து அனைத்து புகழும் அல்லாஹ்விற்கு என்று கூறுவதாகும். அல் முதாஃபு வல் முதாஃப் இலைஹிக்கான குர்ஆனில் வரக்கூடிய உதாரணங்கள் இதை நாம படித்து பார்க்கலாம். ஒரு பயிற்சியாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய பயிற்சிகளை நீங்க செய்து பாருங்க. டவுட் கேட்குறாங்க. ப்ளீஸ் ரிப்பீட் யோமுல் ஜும்ஆ சென்டென்ஸ். மீண்டும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரான் பாரக்கல்லாஹ் ஃபீக். யோமுல் ஜும்ஆத்தி ஜும்ஆவுடைய நாள் யோமுல் ஈத் பெருநாளாகும். யோமு யோம் என்பது முபத்ததா முதாஃப் அல் ஜும்ஆத்தி முதாஃப் இலைஹி. யோமு இந்த அடுத்து வரக்கூடிய யோம் என்பது ஹபர் முதாஃப் அல் ஈதி முதாஃப் இலைஹி. கிராமர் அதான் யோமு என்பது முபத்ததா முதாஃப் அல் ஜும்ஆத்தி முதாஃப் இலைஹி. யோம் என்பது நாள். அடுத்து வரக்கூடிய இந்த யோம் என்பது ஹபர் முதாஃப் அல் ஈதி முதாஃப் இலைஹி. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். டவுட் கிளியர் ஆயிடுச்சுன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. இல்லைண்டா அது என்ன டவுட் என்பதை தெளிவான பிறகு இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். கிராமர் டவுட் இலக்கண சந்தேகம் உங்களுக்கு தங்களுக்கு அது கிளியர் ஆகிவிட்டதா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நோ, இது என்ன டவுட் இருக்குது? கிராமர் ரீதியான டவுட். யோம் முபத்ததா முதாஃப் அல் ஜும்ஆத்தி முதாஃப் இலைஹி. இந்த ஜும்ஆ என்பதை ஜும்ஆத்தி என்றும் சொல்லலாம், ஜுமுஆத்தி என்றும் சொல்லலாம். யோம் என்பது ஹபர் முதாஃப் அல் ஈதி முதாஃப் இலைஹி. இது எழுவாய், இது பயனிலை. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.
எப்படி யௌம் என்பது மீண்டும் அது ஹபராக வரும் என்று கேட்குறீங்க. இங்கே வந்து அந்த நாளை பற்றிய, அதாவது ஜும்மாவுடைய நாள் அது எப்படியான நாள் என்ற ஒரு செய்தியை சொல்ல வரக்கூடிய சென்டென்ஸா. யோம் யோம் ரெண்டு வார்த்தை திரும்ப திரும்ப வர்றது எப்படி ஹபராக மாறும் என்ற கேள்வியை கேட்குறீங்க. இங்கே வந்து யோமுல் ஜுமாவை தான் நம்ம விளக்க போகிறோம். அதான் முபுத்ததா. அதுதான் நம்ம சொல்ல வரக்கூடிய முதல் செய்தி. இந்த முதல் செய்தியினுடைய முடிவு செய்தி என்னன்னு சொன்னால் யோமுல் ஈத் என்பது. யோமுல் ஜுமா, அந்த வெள்ளிக்கிழமை தினமானது அது என்ன தினம் சொன்னால் அது யோமுல் ஈத், அது பெருநாள் தினமாகும் என்பதுதான் இந்த ஜும்மா பற்றியான, ஜும்மா நாளை பற்றியான செய்தியாகும். எனவே இது முபத்ததாவாகவும் இந்த சென்டென்ஸ் ஹபராகவும் வருகிறது. ஷிபுஹு ஜும்லா என்று சொல்லலாம். ஜும்லாவை போன்று இருக்கக்கூடிய இந்த முதல் ஜும்லா ஷிபுஹு ஜும்லாவிற்கு இந்த இரண்டாவது வரக்கூடிய ஷிபுஹு ஜும்லா என்னவாக வருகிறது? இது ஹபராக வருகிறது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து குர்ஆனில் வரக்கூடிய முதாஃப் அல் முதாஃப், அப்போ ஈத் சிறும் ஹபரா வருமா? அப்போ ஈத் சேரும் ஹபரா வராதா? அப்போ ஈது ஹபர், அதாவது ஈது ஹபராக வராதா கேட்குறீங்க. யோமுல் ஈத் ரெண்டையும் சேர்த்து நம்ம ஹபராகவும் சொல்லலாம். சரிங்களா? சில அறிஞர்கள் யோம ஹபராக சொல்கிறாங்க. ரெண்டும் சேர்த்து தான் இங்கே சென்டென்ஸ் வந்து என்னவாகும்? முதாஃபாக இருக்கக்கூடிய இடத்தில் முதாஃபும் முதாஃப் இலையும் சேர்ந்தாதான் அங்கே ஒரு அர்த்தம் கிடைக்கும். யோம் என்று சொன்னால் மட்டும் அர்த்தம் கிடைக்காது. எனவே இந்த யோமுல் ஜுமாத்தி என்ற முதாஃப் முதாஃப் இலைஹி முபத்ததாவாகவும் யோமுல் ஈத் என்பது இந்த முபத்ததாவிற்கு ஹபராக இது வருகிறது. அப்போ எப்படி சொல்லணும்னு சொன்னால் யோமுல் ஜுமாத்தி ஜுமாவுடைய தினம் நாளானது யோமுல் ஈது ஈதுடைய நாளாகும் என்று அர்த்தம் வைக்க வேண்டும். யோம் முபத்ததா, இங்கே நம்ம முதாஃப் அல் ஜும்லத்தி முதாஃப் இலைஹி, இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் முதாஃப் முதாஃப் இலைஹி என்ற ஒரு நிலை கிடைக்கும். இந்த ரெண்டும் சேரும்போது தான் நம்ம முபத்ததா என்ற ஒரு நிலையை கொடுப்போம். ஆனால் சிலர்கள் இந்த இந்த யோமுக்கு, இந்த இஸ்முக்கு முபத்ததா என்ற பெயரை சொல்லிட்டு அதுக்கடுத்து முதாஃப் முதாஃப் இலைஹி என்ற ஒரு தர்கீபை சொன்ன பிறகு யோமு ஹபர் முதாஃப் முதாஃப் இலைஹி என்ற தர்கீபையும் சொல்றாங்க. நம்ம அப்படியும் சொல்லலாம். அல்லது முதாஃப் முதாஃப் இலைஹி சேர்ந்து இது ஹபர், இந்த முதாஃப் முதாஃப் இலைஹி சேர்ந்து இது முபத்ததா என்ற தர்கீபும் நாம் சொல்லலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அப்படி சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் கிளியரா தெளிவாக புரியும் என்று நான் நினைக்கிறேன். அல்லாஹு அலம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து அல் முதாஃபு வல் முதாஃபு இலைஹி, குர்ஆன் உடைய வசனங்களில் வரக்கூடிய உதாரணங்கள். குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் நபியே கூறுவீராக, அஊது நான் பாதுகாப்பு தேடுகிறேன், பிரப்பின் நாஸ் மக்களின் இறைவனிடம். குல் ஃபஅலுல் அம்ரி, அஊது ஃபஅலுன் முதாரிஉன் மர்ஃபுன் அலாமத்து ரஃபஇ அத்தம்மத்து. மேலும் இதில் இருக்கக்கூடிய தமீர் ஃபாயிலுன் மர்ஃபுன், பி ரப்பி ஹர்ஃபு ஜர்ரின், ரப்பி மஜ்ரூருன் முதாஃபுன், அன்னாசி முதாஃப் இலைஹி. இதான் தர்கீப். இந்த பகுதியினுடைய தர்கீப் நாம் இன்னும் வராதனால
இதை பற்றி நீங்க விளங்க வேண்டாம். ரப்பின் நாஸை மட்டும் விளங்கி கொண்டே வாருங்கள். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி, அல்லாஹுடைய உதவி வந்துவிட்டால். நஸ்ரு முதாஃப், அல்லாஹி முதாஃப் இலைஹி, ஜாஅ ஃபஅல், நஸ்ரு என்பது ஃபாயிலுன் மர்ஃபூஉன் முதாஃபுன் அல்லாஹி முதாஃப் இலைஹி. லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ரி கதருடைய மகத்துவமிக்க இரவானது ஹைரும் மின் அல்ஃபி ஷஹ்ரின், ஆயிரம் மாதங்களை விட சிறப்பு மிக்கதாகும். லைலத்து முதாஃப், அல் கத்ரி முதாஃப் இலைஹி. அதே போல அல்ஃப் முதாஃப், ஷஹ்ரின் முதாஃப் இலைஹி. ரப்பி ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா, வானங்களின் இன்னும் பூமியின் இன்னும் அவ்விரண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடியவைகளின் இறைவனாக இருக்கின்றான். ரப் என்பது இங்க முதாஃப், அஸ்ஸமாவாதி முதாஃப் இலைஹி. ذَلِكَ, அது மின் ஃபضலில்லாஹி அலைனா வ அலன் நாஸ், அது அல்லாஹுடைய கிருபையாகும் எங்கள் மீதும், வ அலன் நாஸ் இன்னும் மக்கள் மீதும் அல்லாஹ் செய்துள்ள கிருபையாகும். இங்க மின் ஹர்ஃபு ஜர்ரின், ஃபضل மஜ்ரூருன், முதாஃபுன் அல்லாஹி முதாஃபுன் இலைஹ். வலஹும், அவர்களுக்கு உண்டு, அஸாபுல் ஹரீக், கரித்து விடக்கூடிய தண்டனை உண்டு. அஸாப் முதாஃப், அல் ஹரீக் முதாஃப் இலைஹி. இங்க வாவ் அத்ஃப், லஹும் அவர்களுக்கு உண்டு, ஜாருன் வ மஜ்ரூருன் ஷிப்ஹு ஜும்லா ஹபர் முகத்தம், அஸாப் முப்ததா முஅக்கர் முதாஃப், அல் ஹரீகி முதாஃப் இலைஹி. உலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள் நரகவாசிகள். உலாயிக முபத்ததா, அஸ்ஹாபு ஹபர் முதாஃப், அன்னார் முதாஃப் இலைஹி. உலாயிக மப்னியுன், உலாயிக என்ற இந்த வார்த்தை என்னது? மப்னியுன், மப்னி, கடைசியில மாற்றம் வராது. அல்லாஹு, அல்லாஹ், நூறு ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் இன்னும் பூமியின் நூறாக இருக்கின்றான், பிரகாசமாக இருக்கின்றான். அல்லாஹ், அல்லாஹ் முபத்ததா, நூர் خبر مضاف، السماوات مضاف إليه، واو عطف، واو العطف، الأرض معطوف. ذلك அது يوم الخروج، يوم الخروج வெளியேறக்கூடிய நாளாகும், மன்னரைகளிலிருந்து வெளியேறக்கூடிய நாளாகும், வெளிப்படக்கூடிய வெளியேறக்கூடிய நாளாகும். ذلك مبتدا، يوم خبر مضاف، الخروج مضاف إليه. هذه مبتدا، இது நாகத்துல்லாஹ், அல்லாஹுடைய பெண் ஒட்டகமாகும். நாகத்து خبر مضاف، அல்லாஹி முதாஃப் இலைஹி. வகாலத்தின் நஸாரா, கிறிஸ்தவர்கள் கூறினார்கள், அல் மசீஹு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்னுல்லாஹ், அல்லாஹ்வுடைய மகன் என்று கூறினார்கள். அல் மசீஹு முப்ததா, இப்னு ஹபர் முதாஃப், அல்லாஹி முதாஃப் இலைஹி. லஹும் அவர்களுக்கு உண்டு, தாருஸ் ஸலாம் ஈடற்றத்தின் வீடு உண்டு. லஹும் ஜாருன் வ மஜ்ரூருன் ஹபர் முகத்தம், தாரு என்பது முப்ததா முஅக்கர் முதாஃப், அஸ்ஸலாம் முதாஃப் இலைஹி. வ அர்துல்லாஹ், அல்லாஹுடைய வீடு, வாசிஅத்துன் விசாலமானதாகும். அர்து முப்ததா முதாஃப், அல்லாஹி முதாஃப் இலைஹி, வாசிஅத்துன் கபருன் மர்ஃபூஉன். முஹம்மதுன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முப்ததஉன் ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதராக இருக்கிறார்கள். ரசூலு கபர் முதாஃப், அல்லாஹி முதாஃப் இலைஹி. தில்க இவைகள் அல்லது அவைகள், ஆயாத்துல்லாஹ் அல்லாஹுடைய வசனங்களாகும். தில்க முபத்ததா, ஆயாத்து ஹபர் முதாஃப், அல்லாஹி முதாஃப் இலைஹி. வல்லாஹு அல்லாஹு தஆலா முபத்ததா, யதுஉ அழைக்கிறான், ஹபர் ஹபர். மேலும் அல் ஃபிஅலுல் முதாரிஉ இலா அல் ضمير ஹுவ என்பது ஃபாயில் மர்ஃபூன், இலா ஹர்ஃபு ஜர்ரின்
தாரி மஜ்ரூருன் முதாஃபன் அஸ்ஸலாம் முதாஃப் இலைஹி. அல்லாஹு தஆலா ஈடேற்றத்தின் ஈடேற்றத்தின் ஈடேற்றமுடைய வீட்டின் பக்கம் அழைக்கிறான். ஃபஸ்பிர், பொறுத்திருப்பீராக, பொறுமை மேற்கொள்வீராக. ஃபஅலுல் அம்ரி, இன்ன ஹர்ஃபு தஅக்கீத், வஅத இஸ்மு இன்ன, முதாஃப் அல்லாஹி முதாஃப் இலைஹி, ஹக்குன் ஹபர் இன்ன மர்ஃபூஉன் அலாமத்து ரஃபஇ அத்தம்மத்து. ஃபஸ்பிர், பொறுத்திருப்பீராக, பொறுமை மேற்கொள்வீராக. இன்ன வஅதல்லாஹி ஹக், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானதாகும். இதெல்லாம் மனப்பாடம் செய்து மாணவியர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய வாசகங்கள், வசனங்களாகும். அடுத்து வரக்கூடிய பக்கங்கள் முதாஃபுன் வ முதாஃபுன் இலைஹிக்கான உதாரணங்கள். இதை அப்படியே உதாரணத்தை அனலைஸ் பண்ணி அதை முபத்ததா, பாபு முபத்ததா, பைத்தி முபத்ததா முதாஃப், பைத்தி முதாஃப் இலைஹி, முதாஃப் இப்னி முதாஃப் இலைஹி, முதாஃப் அல் வசீரி, முதாஃப் இலைஹி, ஜமீலுன் ஹபர். பாபு பைத்தி பினில் வசீரி, வசீருடைய மகனுடைய வீட்டின் வாசல், கதவு, ஜமீலுன் அழகாக இருக்கிறது. இங்க கவனிங்க, பாபு முபத்ததா, முதாஃப், பைத்தி முதாஃப் இலைஹி, முதாஃப் இப்னி முதாஃப் இலைஹி, முதாஃப் அல் வசீரி முதாஃப் இலைஹி. அப்ப இதுல எத்தனை முதாஃப் இலைஹி வருது? பைத்தி ஒரு முதாஃப் இலைஹி, முதாஃப் இப்னி முதாஃப் இலைஹி, முதாஃப் அல் வசீரி முதாஃப் இலைஹி, மூன்று முதாஃப் இலைஹி வருது. ஜமீலத்துன் ஹபர், ஜமீலுன் ஹபர், மன்னிக்கணும், ஜமீலுன். பாபு பைத்தி பினில் வசீரி ஜமீலுன், அமைச்சருடைய மகனுடைய வீட்டின் கதவானது அழகாக இருக்கிறது. அபுவாபு மசாஜிதில்லாஹி கபீரத்துன், அல்லாஹுடைய பள்ளி வாசல்களின் கதவுகள் கபீரத்துன் பெரியவைகளாக இருக்கின்றன. அபுவாபு முபத்ததா, முபத்ததஉன் மர்ஃபூஉன் முதாஃபுன், மசாஜிதி முதாஃப் இலைஹி, முதாஃபுன் அல்லாஹி முதாஃப் இலைஹி. கபீரத்துன் خبرٌ مرفوع علامة رفعه الضمة. ذهب حامد، حامد சென்றான். ذهب فعل الفعل الماضي، حامد فاعل مرفوع علامة الرفع الضمة لحج بيت الله. لام حرف جر، حج مجرور مضاف، بيت مضاف إليه مضاف، الله مضاف إليه. அல்லாஹுடைய ஆலயத்தை ஹஜ் செய்வதற்காக ஹாமித் சென்றான். இதுவரைக்கும் நாம பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இதுவரைக்கும் நாம் முதாஃப் முதாஃப் இலைஹியை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். முதாஃப் முதாஃப் இலைஹி. அதுக்கடுத்து நாம் பார்க்க இருப்பது ஷிபுஹு ஜும்லா, ظرف முதாஃப் வ முதாஃப் இலைஹி. ظرஃப்க்கு அடுத்து வரக்கூடிய ظرف முதாஃப், அதுக்கடுத்து வரக்கூடிய இஸ்மானது முதாஃப் இலைஹி என்று சொல்லப்படும். அதே போல ஜாருன் வ மஜ்ரூன், இதுக்கு ஷிபுஹு ஜும்லா என்று சொல்லப்படும். இந்த இங்கிலீஷ்ல இதுக்கு ஃப்ரேஸ் என்று சொல்லப்படுது. வாக்கியத்தை போன்று இருக்கும், ஆனால் வாக்கியம் முழுமையான வாக்கியம் கிடையாது. வாக்கியத்தை போன்று இருக்கும், ஆனால் அது என்ன கிடையாது, கம்ப்ளீட்டான வாக்கியம் கிடையாது. சரிங்களா? இதை பற்றியான இலக்கண குறிப்பை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நான் பார்க்கலாம். நம்ம முதாஃப் முதாஃப் இலைஹிய இதுக்கு தனி பேர் முதாஃப் முதாஃப் இலைஹின்னு சொல்லப்போ, ஆனால் இது கூட வஅதல்லாஹ் தனியாக சொல்றோம். வஅதுல்லாஹ், அல்லாஹுடைய வாக்குறுதி என்று சொன்னாலும் அல்லாஹுடைய வாக்குறுதி என்ற ஒரு நிலை உண்டு. இலாஹுன்னாஸ், மக்களின் வணக்கத்துக்குரிய இறைவன். இந்த இடத்தில் இலாஹ் முதாஃப், அன்னாசி முதாஃப் இலைஹி. இப்போ இதையும் நம்ம பார்ப்பதற்கு என்னவாக இருக்கிறது, ஜும்லாவை போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது, ஆனால் முழுமையான
ஒரு ஜும்லாவின் அர்த்தம் இங்கு கிடைக்காது. அதுக்கு முன்னால ஒரு முபத்ததா வருகின்ற பொழுது இதற்கான அர்த்தம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். சரிங்களா? ஆனா அந்த முதாஃப் முதாஃப் இலைஹிக்கு ஷிபுஹு ஜும்லா என்று சொல்லப்படுகிறதா என்பது எனக்கு தெரியல. அதை இலக்கண குறிப்பில் பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் தெளிவுபடுத்தலாம். ஆனா வர்ஃப் வந்து முதாஃபாக இருக்கும். அதுக்கடுத்து வரக்கூடியது முதாஃப் இலைஹி. இந்த வர்ஃபும் அதுக்கடுத்து வரக்கூடிய இஸ்மும் சேர்ந்து வர்ஃப் முதாஃப் முதாஃப் இலைஹி ஷிபுஹு ஜும்லா என்று சொல்லப்படுகிறது. ஜாரும் மஜ்ரூரும் ஷிபுஹு ஜும்லா என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு இஸ்முன் அதுக்கடுத்து ஒரு இஸ்மோட இதாஃபத் சேர்க்கப்படுகிறது. ஒரு இஸ்மு இன்னொரு இஸ்மோட இதாஃபத் ஆக்கப்படுகிறது. இப்படி ஆக்கப்பட்ட முதாஃப் இலைஹி ஷிபுஹு ஜும்லா என்று சொல்லப்படுமா என்பது தெரியல. இன்ஷா அல்லாஹ் அதை தெளிவுபடுத்திட்டு அடுத்த வாரம் நாம முதாஃபுன் வ முதாஃப் இலைஹி இஸ்முன் ஒரு இஸ்மோட இதாஃபத்தானால் அந்த முதாஃப் இலைஹிக்கு ஷிபுஹு ஜும்லா என்ற பெயர் சொல்லப்படுமா என்பதை இன்ஷா அல்லாஹ் தெளிவுபடுத்திய பிறகு அடுத்த வகுப்பில் நாம் அதை இன்னும் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்றைய வகுப்பு இவ்வளவுதான். ஷேഖுடைய வகுப்பு நாம் அது கொஞ்சம் நீண்டமாக இருக்கிறதுனால இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க முடியல. இன்ஷா அல்லாஹ் நோன்புடைய தொடர் அடுத்தடுத்த பகுதிகளில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.